ஹரி ஓம். குட் மார்னிங் டு ஆல். இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த விழாவினை ஏன் இன்று பாலன் அவர்கள் நடத்துகிறார் என்று யோசித்து பார்க்கும் பொழுது இன்று அட்சயத்திற்கு நாள். அந்த விதத்திலே அவரை இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், பகவான் கிருஷ்ணனுடைய பால்ய நண்பர் குசேல். பகவான் கிருஷ்ணர் எங்கேயோ இருக்கார், ஆனால் குசேலர் அவர்கள் ஏழ்மை நிலையில் இருப்பார். ஒரு முறை கிருஷ்ணரை பார்த்து வருகிறார். கிருஷ்ணர் அவரை வரவேற்று மிக அற்புதமான ஒரு விருந்து கொடுக்கிறார். அந்த விருந்தினை ருசித்த பிறகு குசேலர் அவர்கள் தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும், ஒரு துணி, ஒரு அவல் கொடுக்கிறார், ஒரு முடிச்சு போட்டு கொடுக்கிறார். அதை வாங்கி ருசித்த கிருஷ்ண பகவான் அட்சயம் என்று சொல்கிறார். அட்சயம் என்று சொன்னால் அது ஒரு வளர்ச்சியை குறிக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும், ப்ராஸ்பரிட்டியாக இருக்கும், நீண்டு கொண்டே இருக்கும். அந்த விதத்திலே அட்சயம் என்ற சொன்ன உடனேயே குசேலனுடைய குடிசையெல்லாம் தங்கத்தாலான மாளிகையாக மாறுகிறது. மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகிறார். ஒரு அரசனை போல உருவாக்குகிறார். அதே போல பாண்டவர் கௌரவர் உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்வில் அங்கு கிருஷ்ண பரமாத்மா தோன்றி, அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். பாண்டவனுடைய மனைவி அங்கே துயில் உரிக்கப்படும் பொழுது அவர் கிருஷ்ணனை பார்த்து வேண்டுகிறார். கிருஷ்ணர் உடனே அங்கு தோன்றி அவருக்கு அவருடைய ஆடையை நீண்டு கொண்டே இருப்பது போல ஒரு சூழலை உருவாக்குகிறார். அந்த நேரத்திலே கிருஷ்ணனை வேண்டும் பொழுது அங்கேயும் அட்சயம் என்று சொல்கிறார். அந்த துணி நீண்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு அட்சயமாக பாலன் அவர்களை பார்க்கிறேன். ஒரு ஆலமரம், நற்சிந்தனை வட்டம் என்கின்ற ஆலமரத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய அவரையும், மேடைகளில் இருக்கக்கூடிய ஆலமரத்தின் விழுதுகளாக இருக்கக்கூடிய அனைத்து ட்ரஸ்டீஸ் இவர்கள் எல்லாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகப்பெரிய ஆளுமைகள் வந்திருக்கிறீர்கள். சண்முக சுந்தரம் சார், பால சாண்டியன் சார், ராமச்சந்திரன் சார் போன்றோர், உங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் நச்சிந்தனை வட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு துருவ நட்சத்திரமாக இருப்பவர் நம்முடைய பாலன் அவர்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் உங்கள் அனைவருக்கும் தெரியும், துருவன் என்பவன் பரதனுடைய மகன். 5 வயதில் இருக்கும் போதே இறைவனை நோக்கி அவர் தவத்தில் ஈடுபடும் பொழுது இறைவன் தோன்றி அந்த சிறு வயதிலேயே, நீ பிற்காலத்தில் ஒரு பெரிய அரசனாக வருவாய், நீ மற்றவர்களெல்லாம் போற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாய் என்று சொல்லி வாழ்த்துகிறார். அந்த நேரத்திலே அந்த துருவன் தன்னுடைய பிற்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு அரசனாக வந்து அதன் பிறகு எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற துருவ நட்சத்திரமாக மாறினார். அந்த துருவ நட்சத்திரமாக நான் பாலன் அவர்களை பார்க்கின்றேன்.
He is the great yogi of supreme yogi of all the yogis, all the beings. His contributions are amazing and unmatched, unparalleled to all the generations. அந்த வகையிலே பாலன் அவர்களை மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வில் அவர் எப்பவுமே ஒரு கல்லிலேயே நிறைய மாங்க அடிப்பார். இந்த நச்சினை வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கெல்லாம் அற்புதமான ஹோட்டல்ஸில் இருக்கிறதோ அங்கெல்லாம் மீட்டிங் நடத்துவார். இதுதான் சென்னை என்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த ஹோட்டலில் பார்க்கின்றோம். அந்த நேரத்திலே இங்கே லீடர்ஷிப் கான்க்ளேவ் என்று சொல்றோம். அந்த லீடர்ஷிப்பை உருவாக்குகின்ற இந்த சர்டிபிகேட் கோர்சஸ் இங்கே நடத்தியிருக்கிறார்கள். எப்படி அச்சய திருத்தி நாளுக்கு நாள் நம்மளை வளர்த்து கொண்டிருக்குமோ, இங்கு சர்டிபிகேட் பெறுகின்ற நீங்கள் வரும் காலத்தில் உலக அளவில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பொதுவாக இந்த சர்டிபிகேட்ஸ் படிக்கக்கூடிய நீங்கள் உங்களை 3 விதத்தில் உயர்த்திக் கொள்ளலாம். ஒன்று, நாலேஜபிளாக இருக்க வேண்டும், யோகாவில் நாலேஜபிளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, யோகியாக இருக்க வேண்டும், அந்த ஒரு வெர்ச்சூஸ் அண்ட் வேல்யூஸோடு இருக்க வேண்டும். மூன்றாவது, வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும். ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா இந்த 3 அந்த விதத்தில் இன்றைய சூழலில் இந்தியாவை பொறுத்தவரையில் 2 லட்சம் யோகா டீச்சர்ஸ் இருக்கிறீர்கள். நமக்கு இன்றைய நிலையில் நமக்கு தேவை 5 லட்சம். அப்ப இப்பவே நமக்கு 3 லட்சம் வேகன்சிஸ். 2030 இன்னொரு அந்த 30 வரைக்கும் இன்னொரு 3 லட்சம் வேகன்சிஸ் வரும். அப்ப 2030 6 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு. யோகா தெரப்பியை பொறுத்தவரை இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் இருக்கும். இன்னும் 10 ஆண்டுகளில் இன்னொரு 1.5 லட்சம் பேர் தேவை. அந்த விதத்தில் இப்பொழுது அவர் புதிய ஒரு முயற்சியாக இந்தியன் யோகா அசோசியேஷனோடு இணைந்து ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்க இருக்கிறார். அது உலக அளவில் உங்களை கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றம். இரண்டாவது, லீடர்ஷிப் சென்டர். அவர் ஒரு மிகச்சிறந்த குரு பாலன். எவர் ஒருவர் இந்த சர்டிபிகேட்ஸை நடத்தி குருவாக இருக்கிறாரோ அவர் மற்றவர்களை உருவாக்கக்கூடிய குருவாக இருக்கும் பொழுது அந்த குருவுக்கு இலக்கணமாக நாம் பார்க்கிறோம். அந்த விதத்தில் சுவாமி சிவானந்தா போல, கிருஷ்ணமாச்சாரியார் போல நம்முடைய பாலன் அவர்களும் குருக்களுக்கெல்லாம், கலைச்செல்வி போன்ற குருக்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுகிறது. இன்னொரு அற்புதமான ஒரு முயற்சியை பார்க்கிறார். இந்த மரம் நடுதல் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு மரம் நடும் பொழுது அது நல்ல மெச்சூர்டாக இருக்கும் பொழுது அந்த மரத்தினுடைய வேல்யூ ஆக்சிஜன் கொடுப்பதிலிருந்து ஏறக்குறைய 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கும். அந்த ஒர்க் இருக்கும் அந்த மரம். இன்னைக்கு ஒரு சில 100 ரூபாய்களில் நடப்படுகிற அந்த மரம் தன்னுடைய வாழ்நாளில் 50 லட்சம் ரூபாயை கொடுக்கும். அந்த விதத்திலே ஒரு அற்புதமான முயற்சியை செய்திருக்கக்கூடிய பாலன் அவர்களுக்கும் ஸ்ரீ அவர்களுக்கும் ஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இது போல ஏகப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கிறோம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் நான் ஒரு 4 பாயிண்டை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஒரு 4-5 நாளைக்கு முன்னால ஒரு லேடியை பார்த்தேன். ஒரு சென்டர்ல அவங்க ஒரு கிறிஸ்டின், அவங்க 66 வயசு, நல்லா யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு இப்போ 66 வயசு, நான்
95 கிலோ இருந்தேன். 95 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடத்திலேயே நான் யோகா ரெகுலராக பண்ணி எனக்கு யோகாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் மகனும் என் மருமகளும் தான் இதுக்குள்ள தள்ளி விட்டாங்க. 15 வருஷமா நான் லெக் பெயின்ல அவஸ்தைப்பட்டு இருந்தேன். நிற்க கூட முடியாது, படுக்க கூட முடியாது. அந்த சூழ்நிலையில 95 கிலோவில் இருந்தேன்னா இன்னைக்கு 60 கிலோவாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது யோகால தான். அந்த விதத்தில் ஒரு யோகா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலக அளவில் 12 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட்டிங்ல வரும். அதே 2030 18 லட்சம் கோடி ரூபாய் ஈட்டக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக அது உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும். 2வது பாயிண்ட், இப்ப இன்னைக்கு நிலைமையில நம்ம எல்லாம் யோகா படிச்சுட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அத யோகா 5.0 அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு செய்யறது. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா மொத்தம் ஒரு 100 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் இல்லை. யாருக்கு என்ன பிராக்டிஸ் கொடுக்கணும், அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ப இண்டிவிஜுவலைஸ் with the help of artificial intelligence. Artificial intelligence உதவியோடு ஒவ்வொருவருக்கும் ஒரு மாடல் தயார் செய்து கொடுக்கக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கிறது. வருங்காலத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6.0 அப்படின்னு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோடு ஒரு சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டோடு நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு நிலையை இந்த யோகா கொடுக்கும். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்றோம். சூப்பர் கான்சியஸ்னஸ்னா என்ன? 100 பில்லியன் நியூரான்ஸ் இந்த பிரெயின். இந்த 100 பில்லியன் நியூரான்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னா ஒன்றோடு ஒன்று கனெக்ஷன் சரியாக இருந்தால், அதுவும் ஃபாஸ்டாக இருந்தால், அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு நிலையை கொடுக்கும். அதே போல லாஞ்சிவிட்டி FOXO3 அப்படின்னு ஒரு ஜீன். யாருக்கிட்டெல்லாம் இந்த ஜீன் சரியாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். யாருக்கெல்லாம் AMPKங்கிற ஒரு ஜீன் சிறப்பாக செயல்படுகிறதோ எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்வார். FAAH அப்படிங்கிற ஜீன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லாம் பாலனை போல ஒரு டிவைன் பர்சனாக இருப்பார். யாருக்கெல்லாம் DHEA அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், GH அப்படிங்கிற ஹார்மோன், ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ செயல்படுகிறதோ அவர்கள் நீண்ட நாட்கள் இருப்பார். அப்ப இந்த நீண்ட நாட்கள் இருப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தன்மை, இந்த ஜீன்ஸை பர்ஃபெக்ட் செய்யக்கூடிய தன்மை, இந்த ஹார்மோன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை யோகா. அந்த நிலையிலே இந்த யோகாவை முன்னெடுத்து செல்லக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ராமானுஜர் கூட நேற்று பேப்பர்ல பாத்தீங்கன்னா 120 வருடம் வாழ்ந்ததாக பார்க்கிறோம். அதெல்லாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் அவர்கிட்ட பர்ஃபெக்டா இருந்தது. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடியது, முதல்ல இது சொன்னேன், அந்த லேடியை பத்தி சொன்னேன். தூக்கமே வராதுன்னு தூக்கணும்னா ஞாபகம். ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் நான் தூங்குனா கனவா வருது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா டாக்டர் சொன்னாரு, உனக்கு தூக்கத்துல கனவா தானே வருது, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணா தூக்கம் போயிடுமா அப்படின்னு கேட்டான். டாக்டர் சொன்னாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு தூக்கமே வராது. அந்த நிலையில் தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டாக்டர்கிட்ட போனாங்க.
உங்களுக்கே நல்லா தெரியும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் டாக்டர்கிட்ட போனால் அங்கே பேசுறது ஒய்ஃபாக தான் இருக்கும். அப்போ அந்த ஒய்ஃப் சொன்னாங்க, சார் ரொம்ப நிம்மதியை கெடுத்துட்டு இருக்காரு, அவரும் நிம்மதியாக இல்லை, நானும் நிம்மதியாக இருந்தேன், அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அந்த டாக்டர் சொன்னார், நான் தூக்க மாத்திரை தரமா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னா, தூக்க மாத்திரை தானே, எத்தனை மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லி நான் அவருக்கு கொடுக்குறேன். அப்புறம் டாக்டர் சொன்னார், அந்த தூக்க மாத்திரை அவருக்கு இல்லை உங்களுக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை தான் பார்த்தேன். அந்த விதத்தில் மிக அற்புதமான ஒரு நிகழ்வில் இன்னும் 2 பாயிண்ட். நைட்ரோ ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு என்ற ஒரு கெமிக்கல் நீங்கள் தினமும் செய்யக்கூடிய இலவசமாக. போன வாரம் கூட பெங்களூர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ், பெங்களூர் கர்நாடகாவில் இருந்து, சார் எங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் வேணும், பாலன் சார் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே பாலனுக்கு மெசேஜ் கொடுத்தோம். அந்த அளவுக்கு அந்த யோக பயிற்சிகள் செய்யும் பொழுதும் நீங்கள் சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அந்த நைட்ரிக் ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அந்த காற்றில் அந்த நைட்ரிக் ஆக்சைடு ஒரு கேஸ் மாலிகூலாக இருக்கிறது. அப்ப நம்ம பிராணாயாம பயிற்சிகளை ஒரு டெக்னிக்ஸோட செய்யறப்போ நம்ம இழுக்கக்கூடிய அந்த காற்றில் அந்த நைட்ரிக் ஆக்சைடு சைனஸுக்கு போய் அங்கிருந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் போய், குறிப்பாக லங்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பிளீன், தைமஸ் கிளாண்ட் அப்படிங்கிற 2 பகுதிக்கு போகுது. அங்க இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் டி செல்ஸா மாற்றுது. உங்களுக்கு நல்லா தெரியும், கோவிட் டயத்துல லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றுறது அந்த டி செல்ஸ் தான். அப்ப அந்த நைட்ரிக் ஆக்சைடு டி செல்ஸாக உருவாகி அது நம்ம எப்படி காப்பாற்றுகின்றதோ அதற்கு இந்த யோக பயிற்சிகள் இருப்பார். அப்ப இப்ப நம்ம சாப்பிட சாப்பாடு கூட இப்ப பழனி இவர் வருவார், பன்னீர்செல்வம் வர்றார். அவர் நவீன இயற்கை உணவினுடைய ஒரு தந்தையாக பார்க்கிறார். அந்த உணவுகளில் கூட இந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறது. உதாரணமாக ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், குக்கும்பர், அப்புறம் ஃப்ரூட்ஸ், இவ்வளவுலையும் பம்ப்கின்ஸ், வாட்டர்மெலான், இவ்வளவுலையும் அந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. அப்ப அந்த நைட்ரிக் ஆக்சைடுலாம் என்னென்ன உணவுகள் இருக்கிறதோ அந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, யோக பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நைட்ரிக் ஆக்சைடு உங்களை நீண்ட நாள் வாழ்விப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு குவாலிட்டியாக வாழ்விப்பதற்கு பயன்படுகிறது. 4வது கடைசி பாயிண்ட், எத்தனையோ உணவு வகைகள் இருக்கின்றன. ஏன்னா 40% of the genes are being perfected by food. பார்க்கிறோம். 83% பிரச்சனைகள் பேட் புவர் டயட்டால தான் வருது. நீங்க யோகாவையும் அல்லது உடற்பயிற்சிகளையும் நல்ல ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80% ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரவே வராது. அந்த நிலையில் இந்த உணவுகள் என்று பார்க்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரிய நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, மெடிட்டரேனியன் டயட்டு, டேஷ் டயட்டு அப்படிலாம் இருக்கு. என்னுடைய கணிப்பில் பிளான்ட் டயட்னு ஒன்று இருக்கு, பிராணிக் டயட்னு இருக்கு, சாத்விக் டயட்னு இருக்கு, இப்ப நான் சொன்ன நைட்ரிக் ஆக்சைடு டயட்னு இருக்கு. இந்த 4ஐயும் ஒன்று சேர்த்து பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேற்று ஒரு சிறந்த உணவு வகைகளை நான் ஃபார்மலைஸ் பண்ணி அதற்கு ஹோலிஸ்டிக் வைட்டாலிட்டி டயட் என்று நான் பெயர் வைத்திருக்கேன்.
நீங்க அந்த ஹோலிஸ்டிக் வைட்டாலிட்டி டயட்னு சாட் ஜிபிடியில் போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் எல்லா நல்லவற்றையும் சேர்த்து ஒரு நல்லவற்றை கொடுத்து அது இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு 1 வீக்ல ஒரு மெசேஜாக உங்களுக்கு அந்த விதத்திலே மிக அற்புதமான ஒரு நிகழ்வுகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த யோகா பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏன்னா இப்ப 2 மிகப்பெரிய ஒன்று அடிக்ஷன், டிஜிட்டல் அடிக்ஷன், இன்னொன்று அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு. இந்த 2 தேவையற்றவற்றை தான் நம்ம இப்ப அதிகம் எடுத்துருக்கோம். அப்ப இவற்றையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து யோக பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். சரியான சீர்மிகுந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தி மிக அற்புதமான நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, சிலருக்கு மா பிடிக்கும், சிலருக்கு பலா பிடிக்கும், சிலருக்கு மல்லிகை பிடிக்கும், சிலருக்கு முல்லை பிடிக்கும், சிலருக்கு சூரியன் பிடிக்கும், சிலருக்கு சந்திரன் பிடிக்கும். யோக பயிற்சிகளையும் யோக வாழ்க்கை முறையையும் பாலனை போல நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, நீங்கள் போகும் பாதையெல்லாம் மேலும் வைத்திருக்கிறீர்கள். பார்க்கும் பார்வையிலெல்லாம் வண்ணப்பூக்கள் மலரட்டும், பாலும் படுவெல்லாம் பற்றிக்குள் வளரட்டும், தாம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் அறியாமல் கொண்டட்டும். உங்களுடைய வாழ்க்கை அனைத்து நலன்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக விளங்கட்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி இளங்கோவன் சார், எங்களுடைய குருநாதருக்கு ரொம்ப அற்புதமான உரை கொடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்திருக்காங்க. நன்றி.